கர்த்தருடைய பரிசுத்தமல நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம். நான் உபவாசம் பண்ணி நெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. என கருமையானவர்களே, இந்த இடத்துல தானியேலின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேல் எப்படியாக ஜெபிக்கிறார்? உபவாசம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் சாம்பலிலே தன்னை தாழ்த்துகிறதை காண்பித்து உட்காருகிறார். ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட முகத்தை அவருக்கு நேராக்கினேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, எவ்வளோ அருமையான ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், தானியேல் படித்த ஒரு மேதையாக இருந்தாலும், தானியேலுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த இடத்துல நம்மோடு கூட நமக்கு சுட்டி காட்டுகிறார். தானியேல் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார். தன்னை தாழ்த்தி அவர் ரெட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து கொண்டு உபவாசித்து அவர் சொல்லுகிறார், ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் என் தேவனை நான் தேட ஆரம்பித்தேன். எனக்கு அருமையானவர்களே, தானியேல் சொல்லும் பொழுது சொல்லுவார், ஆனாலும் என் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நம் ஆண்டவர் இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்முடைய தகப்பன் அவர் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறவர். என்னுடைய மேன்மை, என்னுடைய மேட்டிமை, என்னுடைய பாவம் என்னுடைய ஜெபத்திற்கு தடையாக இருக்குமோன்னு சொல்லி பயப்படுறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் உன்னுடைய மேல், உன்னுடைய விண்ணப்பங்களின் மேல் தெளிக்கப்படும் பொழுது நீ சுத்திகரிக்கப்படுவாய், நீ புதிதாக்கப்படுவாய். தெய்வ பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய பாவம் எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவருடைய சமீபத்தில் வந்துரு. இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருவியா? உன்னுடைய மேட்டிமையினாலே நீ ஒன்றையும் சாதிக்க முடியாது. உன்னுடைய பெருமையினாலே நீ ஒன்றையும் சாதிக்க முடியாது. உன் குடும்ப பெருமை, உன்னுடைய ஜாதி பெருமை, உன்னுடைய எதை குறித்து நீ பேசி பேசி நீ ஒன்றையும் சாதிக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இந்த நாட்களில் தானியேலை போல ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி நீ ஒப்பு கொடுப்பாயானால் நீயும் உன் குடும்பமும் நீ விண்ணப்பிக்கிற உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட மனதை திறந்து எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எவ்வளவு மேன்மையான மனிதனையும் உம்முடைய அன்பின் கயிறுகளால் கட்டி உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நீர் மேன்மைப்படுத்துகிற தெய்வம். இந்த நாளிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உங்கள் பாவம் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாகும் என்று சொன்ன கர்த்தர், இந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபையை கொடுங்கப்பா. புதிய நன்மையினால் நிரப்புகிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு புதிய உற்சாகம், சந்தோஷத்தை கொடுக்கிறேன். மனமகிழ்ச்சியை குடும்பங்களில் கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.